ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு தலை தனியாக துண்டு தனியான்னு சொல்லிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிட்டேன். தலையெல்லாம் வந்து குழம்புக்காகவும் நடு பீஸ் எல்லாம் வந்துட்டு வறுவலுக்காகவும் எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக தான் வந்துட்டு மசாலாலாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போடாமல் கம்மியாக தான் வந்துட்டு போட்டிருக்கேன். வறுக்கிறது வந்து ஆஃப் பாயில் ஒரு 50% வந்து மீனை வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு ஒரு அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காரத்துக்காக வந்து வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, அப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிட்டு வரட்டும். தயிர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் சேர்த்தா தான் வந்து பிரியாணியோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நான் வந்து இப்போது மீன் வந்து ஒரு 2 துண்டு மீனை வந்துட்டு நடு முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும், மீன் டேஸ்ட்டு. ஏன்னா ஃபிஷ் வந்து நம்ம முழுசாக தான் மேலே வந்துட்டு போட போகிறோம். அப்போது வந்து அது டேஸ்ட் வந்து அவ்வளோ இறங்குமான்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து குழையவும் கரையாது. அது வந்து அப்படியே தான் இருக்கும். நல்லாவே துண்டு துண்டாக சின்ன சின்ன துண்டாக. தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு மறுபடியும் வந்து ரைஸ் கொஞ்சம் ஒரு 60 to 70% குக் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, இப்போது வந்துட்டு நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து வறுத்து வச்சுருக்கிறத மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு அப்படியே தம்மு விட வேண்டியது. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். தவா ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது மேலே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கம கமன்னு ஃபிஷ் பிரியாணி ரெடி.